மேடையில் இன்றைய விழாவின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற கோல்டன் கேட்ஸ் கல்வி நிறுவனங்களுடைய தாளாளர் மரியாதைக்குரிய ஐயா ஆர் ரவிச்சந்திரன் அவர்களே, எனக்கு முன்பு தீதலாம் நலிக என்ற பாரதியின் வரியை அகல ஆழங்களோடு நமக்கு விளக்கிச் சொன்ன சிந்தனையாளர், எழுத்தாளர், கவிஞர், பேச்சாளர், பெருமைக்குரிய சகோதரர் அகர முதல்வன் அவர்களே, என் மகளாக நான் மதிக்கிற சித்ரா கணபதி உரையாற்றிவிட்டு மதுரை செல்ல வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு விட்டார். இப்படி பல நல்லறிஞர்கள் இருக்கிற மேடையில், நல்ல ரசிகர்கள் இருக்கிற பெரம்பலூரில் இந்த அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கிற மாவட்ட நிர்வாகத்தையும் பப்பாசி நிறுவனத்தையும் மனமாற வாழ்த்தி இந்த உரையை தொடங்குகிறேன். நம்முடைய எழுத்தாளர் அகர முதல்வன் அவர்கள் அருமையாக நுட்பமான பல விஷயங்களை பேசினார்கள். அதிலே ஒரு வினாவை கூட எழுப்பினார்கள். எழுத்தாளர்கள் மேடைக்கு வருவதும் பேச்சாளர்கள் எழுத்துலக அரங்கங்களுக்கு வருவதும் இடையிலே இருக்கிற ஒரு இடர்பாடு என்ன என்பதை தெரிவித்தார்கள். பொது மேடைகளிலே நன்கு பழக்கப்பட்டவர்கள் புத்தக கண்காட்சியில் பேசுவதைப் போல எழுத்தாளர்களை, சிந்தனையாளர்களை அழைப்பதில்லை என்பது மாறி பெரம்பலூரிலே என்னை அழைத்திருக்கிறார்கள் என்று அவர் பெருமைப்பட சொன்னார். வேறொன்றுமல்ல, ஒரு சின்ன இடர்பாடு என்று அவரே ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். அதில் ஒரு உண்மை இருக்கிறது. எழுத்தாளன் தனக்குரிய உலகத்தில் தான் இருப்பவன். வாசகன் விசா வாங்கி கொண்டுதான் அங்கு போய் வர வேண்டும். அவனுக்கென்று ஒரு உலகம் நீங்கள் வேண்டுமென்றால், அவனை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவன் உலகத்துக்கு நீங்கள் பயணப்படுவதற்குரிய பக்குவத்தோடு இருக்க வேண்டும். பேச்சாளர்கள் அப்படி அல்ல. அவரவர் உலகத்துக்குள் போய் வருகிற நாடோடிகளாக நாங்கள் வாழ்ந்து விட்டோம். எந்த மேடையிலும் எந்த ஊரிலும் இப்படி சொல்வதற்காக நான் கொஞ்சம் கூட அச்சப்படவில்லை. என் மண்ணிலே வாழ்கிற நம்முடைய ஒரு பாசியும் ஊசியும் விற்கிற சகோதரர்கள் எந்த ஊரிலும் எப்படி வாழ முடியுமோ அப்படி எந்த மேடையிலும் எங்களால் பேச முடியும். அது ஒரு வகையான வரம். ஆனால் பேச்சுக்கும் எழுத்துக்கும் பகை கிடையாது. முன்பு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விவாதம் வந்தது. எழுத்தாளர்கள் பங்கு பெற வேண்டிய புத்தக காட்சியிலே பேச்சாளர்களுக்கு என்ன வேலை என்று ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் அப்படி நினைக்க முடியாது. வேதம் எழுதப்படவில்லை, பேசப்பட்டது. கிறிஸ்துவின் மொழி எழுதப்படவில்லை, பேசப்பட்டது. நபிகளுடைய மொழி எழுதப்படவில்லை, பின்புதான் எழுதப்பட்டது, முதலில் பேசப்பட்டது. இந்த உலகத்தின் எல்லா ஞான நூல்களும் முதலில் பேசப்பட்டது, பின்புதான் எழுதப்பட்டது. எழுத்துக்கு பேச்சு தாய் என்பதால் அவசியம் இருக்கிறதோ இல்லையோ, தாய் அந்த வீட்டில் தான் இருப்பாள். அவளுக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுத்து விட்டு தான் எழுத்தாளனுக்கு மரியாதை கொடுக்க முடியும். காரணம், நாங்கள் மூத்தவர்கள். பேச்சு மூத்தது, எழுத்து பின்னால் வந்தது. அதனால் அந்த மரியாதையை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். கல்யாணத்தில் தாம்பூலப்பை வாங்குவதில் கூட எங்கள் நரைமுடிக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது. அதை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். ரொம்ப அழகா பேசினார். அவருடைய பேச்சு நான் ரசிச்சேன். அவற்றை எப்படின்னா, புதுமையான சிந்தனையும் இருந்தது, மரபு வழிப்பட்ட ஞானியர் பாடல் வரிகளையும் எடுத்துக்கொண்டார். அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரேர். பாலங்கள் அவர்கள்லாம். நான் கூட ஒரு பேச்சு பேசியிருக்கேன், பல பேருக்கு அது கிடைச்சதான் தெரியாது. பாலங்களை இடிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு பேச்சு பேசியிருக்கேன். அதாவது 2 கரையையும் தொட்டுக்கொண்டு போகக்கூடிய சக்தி பாலத்துக்கு மட்டுமே உண்டு. எதிரெதிராக இருக்கிறவர்களை கைப்பிடித்து கொண்டு நடக்கக்கூடிய ஆற்றல் சில சிந்தனையாளர்களுக்கு மட்டுமே உண்டு. சில காலத்தால் தரப்பட்ட மனிதர்கள்தான் திரு குன்றக்குடி அடிகளாரை போன்றவர்கள் சமயக்குறவர்கள் கையையும் பிடித்துக் கொள்வார், தந்தை பெரியார் கையையும் பிடித்துக் கொள்வார். தான் தடுமாறாமல் நடக்கக்கூடிய ஆற்றல் குன்றக்குடி அடிகளாருக்கு இருந்தது. இதுபோல் எப்போதாவது ஒரு வரம் பெற்று தமிழ்தாய் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் இரு தரப்புக்கும் இடையில் பாலமாக இருப்பார்கள். அவர்களை ஒருபோதும் இடித்துவிடக் கூடாது. கட்டிடங்களை வேண்டுமானால் இடித்தால் கட்டிவிடலாம், பாலங்களை இடித்து விட்டால் பகையை சமாளிக்க முடியாது. எனவே பகை இல்லாமல் உலகம் இருக்க வேண்டும் என்றால்
பாலங்கள் சிலவற்றை கடப்பதற்கு தேவைப்படுகின்றன. அந்த ஒரு வாய்ப்பு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்திருக்கிறது. சந்திக்க முடியாத இரண்டு முனைகளை சந்திக்க வைக்கிற ஒரு பாலமாகவே என் பேச்சு, என் வாழ்க்கை நீண்ட நாளமாக அப்படியே ஓடிப்போய் விட்டது. ஒரு அருமையான கவிதை சொன்னார். ஆற்றில் போய் அஸ்தி கரைக்கலாம் என்று போனால் ஆற்றுக்கு எவனோ ஏற்கனவே அஸ்தி கரைத்து விட்டான் என்ற அருமையான கவிதை சொன்னார். வேறு ஒருவர் எழுதியிருந்தார், இந்த காவிரி மணல் அள்ளி கொண்டு போகிறார்களே, அந்த அள்ளி கொண்டு போகிற லாரியை பார்த்தால் தெரியும், சொட்டு சொட்டாக தண்ணீர் சொட்டிக்கொண்டே போகும், அந்த லாரி முன்னாலே போகும். ஆற்றை கொலை செய்து விட்டார்கள், அந்தோ ஆறே அழுகிறதுன்னு. அழற போது கண்ணி சொட்டிக்கிட்டு தானே இருக்கும், கொலை செய்யப்பட்ட ஆறு அழுகிறது அப்படின்னு அதுக்கு ஒரு கவிஞன் அந்த அப்படியே நெஞ்ச குமுறும்படியாக அதை எழுதி காட்டினார். இந்த மாதிரி இன்னைக்கு தேவை. ஏன்னா அறம் ஒருவருக்கு ஏற்பட வேண்டும் என்றால் நல்ல இலக்கிய யுக்திகளை கையாண்டு அவர்களுக்கு நீதி, நேர்மை, முறை இவற்றையெல்லாம் விளக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு எனக்கு ஒரு தலைப்பு இருக்கிறது. நான் வேறு ஒரு கோணத்தில் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் காலம், அதில் ஏற்படக்கூடிய சில கோலம், அதன் காரணமாக அந்த பேச்சின் பாணியை கொஞ்சம் மாற்ற வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மனிதன் அடிப்படையாக உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை என்று ஒரு கேள்வி கேட்டால், உணவு, அதற்கு முன்பு மூச்சு காற்று. பிறந்த உடனே குழந்தை சுவாசிக்கலன்னா டாக்டரை தலைகீழா திருப்பி புட்டத்தில் ஒன்று அடிக்கிறார் இல்லை, எதுக்கு அடிக்க அப்படிங்க மூச்சு வந்துடும். அப்போ முதல்ல தேவை மூச்சு காற்று. ஏன்னா நுரையீரல் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கணும்னா தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதுக்கு நுரையீரல் ஃபங்க்ஷன் பண்ணாது. மீன் தண்ணீருக்குள்ளே இருக்கிறதால நுரையீரல் கிடையாது. தவளை தண்ணீருக்குள்ளே இருந்து தரையில் வர்றதால அதுக்கு நுரையீரல் காற்று தேவைப்படுகிறது. அதனால் தண்ணீருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் குழந்தை சுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொப்புள் கொடி வழியாகவே எல்லாம் போயிடும். வெளியே வந்த உடனே காற்று வேணும். புட்டத்தில் ஒரு அடி அடிப்பாங்க, அப்படியே மூச்சு வரும். அதன் பிறகு அது சுவாசம் தொடங்கிவிடும். நல்ல கணக்கு பண்ணி பார்த்தா மனுஷனுக்கு உயிர் வாழ்வதற்கு என்ன வேணும்னா மூச்சு காற்று வேணும், அப்புறம் சாப்பாடு வேணும், அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த உடம்பு வேணும் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு. அப்படியே பார்த்தா 5 பூதங்களும் அத்தியாவசியமாக இருக்கும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், மண். ஏன்னா மண் இல்லாமல் நம்ம எங்கே போய் நிற்கிறது? அதனால 5 பூதங்கள் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம பெரிய மக்கள் எல்லாம் பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, கடவுளே இந்த 5 தாம்பா, பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றின்னு நாம் 5 பூதங்கள் தான் தேவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நான் ரொம்ப தேடி 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 என்னோட மூளையை போட்டு குழப்பினதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு 6ஆவதாக ஒன்று தேவை மனுஷனுக்கு. மனுஷன் உயிர் வாழ்வதற்கு 6ஆவதாக ஒன்று தேவை. என்ன நினைக்கிறீங்க? நிலம், நீர், காற்று, ஆகாயம் தவிர இன்னொன்று தேவை. என்ன? வேண்டிய அளவு பொய். எக்கச்சக்கமான பொய்யை திங்கணும், பொய்யை குடிக்கணும், பொய்யில குளிக்கணும், பொய்யில படுத்துக்கணும், பொய்யோட குடுத்தனம் நடத்தணும், பொய்யை பெத்துக்கணும், அப்புறம் பெத்த பொய்யோட பேசணும். எல்லாமே பொய். வாழ்க்கையினுடைய கஷ்டம். நீங்க இன்னைக்கு முழுக்க நான் உண்மை பேசுவேன் முடிவு பண்ணுங்களேன், அவுட்டு. ஓட்டர் கார்டுலேருந்து உங்க பேரை எடுத்துருவோம். இன்னைக்கு மட்டும் முழுசா நான் உண்மையில் இருக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் வீட்டில் வண்டி ஓட்ட முடியாது. சார் போட்ட காப்பி நல்லா இல்லை சொல்ற தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு வீட்டில்? உங்க மூஞ்சி உங்க பொண்டாட்டிக்கு பிடிக்கல சொல்லக்கூடிய தைரியம் எத்தனை மனைவிக்கு இருக்கு? நம்ம குழந்தைங்க பண்ற அக்கிரமம் நமக்கு பிடிக்கல பேசுற தைரியம் எத்தனை பெத்தவனுக்கு இருக்கு? நம்மை ஆளுகிறவர்கள் செய்கிற தவறுகளை நம்மால் சகிக்கவே முடியவில்லை. எடுத்து சொல்லுவதற்கு யாருக்கு தைரியம் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்கள் தவறு செய்கிற போது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா? ரொம்ப பிரமாதங்க, நல்லா இருக்குதுங்க, சாப்பாடு அட்டகாசம், பிரமாதமான, வாயில வைக்க விளங்கல. என்ன பாம்பேல ஒருத்தர் பேசி முடிச்சோன்னு வீட்டுக்கு கூட்டு போறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு ஹோட்டலில் வீடுன்னா நான் தொந்தரவு இல்லைன்னு நினைப்பேன். நான் கடிதம் எழுதும் போதே அப்பெல்லாம் எழுதுவேன், கடை உணவு கடை உணவுன்னு எழுதுவேன். கடை உணவு கடை, லாஸ்ட் ரிசார்ட்டாக ஹோட்டலில் வாங்கி கொடுப்பா, இல்லாட்டி எனக்கு வீட்டு சாப்பாடு போடு, கடை உணவு கடை உணவு. ஆனால் அதை மாற்றின ஒரு கடை பெரம்பலூரில் இருக்கு. நலபாகத்தில் இருக்கிறார் பாருங்க என்னுடைய நண்பர். அவர் என்னை கவனிக்கிற மாதிரி வேற யாரும் கவனிக்க முடியாது. அதான் அவருடைய அன்பு. அது நான் வந்து அவரே நின்று பரிமாறுவார். அது ஒரு கொடுப்பன. அது சார்
வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறாரு சார். கூட்டிட்டு போகும்போதே சார் எங்க வீட்டில் இருக்கு பாருங்க, அவ இட்லி போடுற மாதிரி உலகத்தில் யாருமே போட முடியாது. அவ்வளோ சாஃப்டா இருக்கும். நீங்க உங்க வாழ்க்கையிலேயே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை ப்ரிப்பேர் பண்றாரு. எங்க வீட்டில் வந்து ஏடா கூடமா கமெண்ட் அடிச்சிடாத, அப்புறம் என் கதி அம்போ கதியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்ப மாட்டீங்க சார். போய் உட்காந்து சார் டைனிங் டேபிள்ல, அந்த மாதிரி ஒரு மோசமான இட்லியை நான் பார்த்ததே இல்லை சார். அந்த மனுஷன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? அந்த இட்லியை பார்த்த உடனே ஆஹா என்னமா இட்லி, என்னமா இட்லி பாருங்க, பிரமாதமான இட்லின்னா. நானும் ஆமான்ட்டேன். ஏன் தெரியுமா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாராட்ட வாய்ப்பே இல்லை. முதல்லயே பாராட்டிட்டால் அது பரவாயில்லை அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன் இந்த மனுஷன் நல்லா இல்லாத இட்லியை பொண்டாட்டிக்கிட்ட நல்லா இல்லைன்னு தைரியமா சொல்லல? அவனுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் அமைதியா வாழணும்ன்ற ஆசை இருக்கிறதால ஒரு உண்மையை சொல்றதுக்கு தைரியம் இல்லை. நான் வேடிக்கைக்கு சொல்லல, பல விஷயங்கள் நமக்கு பிடிக்கல. சில சமயம் பெண்கள் உடுத்தி கொண்டு வருகிற ஆடையே அந்த வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு பிடிக்காது, சொல்ல முடியாது சார். எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு இன்னைக்கு சூழ்நிலையில. பொய் 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 பொய், எங்க திரும்பினாலும் பொய். ஏதாவது ஒரு வகையில் இந்த பொய்களோடு சமரசம் செய்து கொள்ளுகிற வாழ்க்கை, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே மரணம் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதை பற்றி ஒரு 4 சிந்தனை சொல்லி முடிச்சிடுறேன் நான். சார் பொய்ன்னு சொன்னால் வெறும் வார்த்தையால் சொல்கிற பொய் மட்டும் பொய் இல்லை சார். அதுக்கு நிறைய பேர் இருக்கு. பொய்க்கு வந்து கற்பனைன்னு ஒரு பேர் இருக்கு. ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் பொய், அது நளினமான பொய். அது இதை புலவர்கள் கவிஞர்கள் கூசாம செய்வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நல்ல பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். ஆண்டாள் மாதிரி ஒரு அழகான கொழுந்தமிழ் ஒருத்தட்ட பார்க்க முடியாது. அவன் ஒரு கற்பனை சொல்றா பாருங்க. கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர. எல்லாம் உங்களால் வந்த வேண, ஏன்னா நீங்கள் நிறைய சமய பாடல் சொல்லிட்டீங்க. நானே 2 வருஷமா அதெல்லாம் மறந்துட்டு உட்காந்துருக்கிறேன். இப்போ அவரை ஞாபகப்படுத்திட்டீங்க. கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர. கண்ணுக்குட்டியை நினைச்சது தாய்ப்பசுவுக்கு, தாய் எருமைக்கு அப்படியே பாலா கொட்டுச்சுன்னா அதோட பரவாயில்ல, நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அப்படின்னு வரும். அது வீடே அந்த பால் ஓடி சேராச்சான். நீங்கெல்லாம் பார்ச்சோறு தான் கேட்டுக்கிறீங்க. முதல்ல பார்ச்சேருன்னு ஒன்று உண்டுன்னு கண்டுபிடிச்சது ஆண்டாள் அம்மா மட்டும்தான். பார்ச்சோறு இல்லை, பார்ச்சேரு. அதில் கால் எக்ஸ்ட்ரா, ஆனால் இதில் கால் வைக்க முடியாது. சேத்துல கால் வைக்க முடியலையா? அந்த கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அதுக்கு உரை எழுதும் போது சொன்னான், பாலாராய் பெருக கால் வைக்க வழியின்றி அந்த வீட்டு கதவை தட்டுகிற பெண்கள் நாதங்கியில் கை வைத்துக் கொண்டு காலை கீழே வைக்காமல் வெள்ளத்தில் அடித்து போவோமோ என்ற அச்சத்தோடு கதவை தட்டி எழுப்பினார்கள். உரை எழுதிட்டா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை விட அண்ட புழுகு ஆகாச புழுகு உண்டா? எங்கேயாவது பால் வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுமோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு பால் ஆறா ஓடுமா? ஓடும். அந்த பொய்க்கு என்ன பேருனா கவிதைன்னு பேர். கவிஞர்கள் கொஞ்சம் பொய் சொல்லாமல் இருக்க மாட்டோம். நான் அடிக்கடி சொல்றது, அம்மா மாருங்க தாளாட்டுவீங்க. இன்னும் ஆட்டுறீங்களாம்மா தாளாட்டு? இப்பெல்லாம் நீங்க தாளாட்டுனா புள்ள சொல்லலாம், அம்மா நானே தூங்கிக்கிறேம்மா, உனக்கும் வேண்டாம் சிரமம் எனக்கும் வேண்டாம் சிரமம், விட்டுருமா. அப்பெல்லாம் தாளாட்டும் போது ஒரு வார்த்தை வரும், என்ன? குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வர. காமராஜர் இருந்தா டேம் கட்டுவார்ப்பா. எங்கேயாவது புள்ள அழுத கண்ணீர் ஆறா வருமா? ஆனா கவிஞனுக்கு மட்டும் வரும். கவிஞனுக்கு அடுத்து நிரந்தர கவிஞராகிய பெற்ற தாய்க்கு வரும். அவளை மாதிரி ஒரு பயன் பார்க்க முடியுமா? குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வர அதில் யானை குளித்தேற. இருக்கிறதுல பிக்கஸ்ட் அனிமல் தூக்கி உள்ளப்பட்டார். அதில் யானை குளித்தேற, குதிரை குளித்தேற, மஞ்சளுக்கு பாய்ந்து இஞ்சிக்கு பாய்ந்து வாழைக்கு பாய்கையிலே வற்றியதாம் கண்ணீரம். நல்ல வேளை, இல்லாட்டி வெள்ளங்கள்ல வந்து நாடு வீணா போய் நீங்க சொல்லுவீங்க வந்தா 1000 ரூபாய் நிவாரண நிதியாவது கிடைச்சிருக்கும், அதை போய் அனாவசியமா கெடுத்துட்டீங்க. கண்ணீர் வெள்ள நிவாரண நிதி அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கலாம் சார். இதை விட அப்பட்டமான பொய் உண்டா? ஆனா அந்த கவிதையில எவ்வளவு அழகு இருக்கு.
அதனால தான் சொல்ல வர, எல்லா பொய்யுமே நம்ம விளக்க முடியாது. சில நேரங்கள் பொய் சுவையானது, அது கற்பனை என்று தனக்குத்தானே ஒரு பட்டத்தை சூட்டிக் கொள்ளும். சில நேரத்தில் மிகைப்படுத்துதல், எக்ஸாஜரேஷன், மிகைப்படுத்துதல் ஒன்று இருக்கு, அது பொய்யினுடைய இன்னொரு வடிவம். சரியா சொல்றது அந்த சில பேர் சொல்லுவாங்க, சார் இதுவும் அதே ஆன்டிபயாட்டிக் தான், ஆனால் அதுக்கு இதுக்கும் வேற ஜென்ரேஷன். அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, கோத்திரம் ஒன்று தான் ஆனால் அப்பா வேறம்பாங்க. கிளை பிரிஞ்சாச்சு அண்ணன் தம்பி குடும்பத்தில், இது வேற குடும்பம் அது வேற குடும்பம்னு பிரிஞ்சிருக்கும், ஆனால் மூல ரிஷி தேடிட்டு போனால் ஒன்றா தான் இருக்கும். கோத்திரம் ஒன்று தான் ஆனால் கிளை பிரிஞ்சு பெரியப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளையா இருக்காங்க அப்படின்பா. அந்த மாதிரி அந்த அந்த பொய் மிகைப்படுத்துதல் கவிதையாகி அது சுவையுடையதாக இருக்கும். அந்த மாதிரி பொய்யினாலெல்லாம் உலகத்துக்கு ஒன்றும் பெரிய கெடுதல் இல்லை. நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணனே, அதுக்கே என்ன பேருன்னு யாராவது யோசிச்சிங்களா? அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொன்னேன்னு. புழுகுன்னா பொய் தானே, அது என்ன அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறா? பெருசு அண்ட புழுகு ஆகாச புழுகு கிடையாது, அதுக்குள்ள ஒரு ஒரு பியூட்டிஃபுல் தாட் ஒளிஞ்சிருக்குது. இப்போ இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? அண்டம்னு பேர். பேரண்டம், பூமி, கோள்வெளி, நிலப்பரப்பு, இந்த செவ்வாய் புதன் சூரியனோட சூழ்ந்திய சூரிய குடும்பம், இதுக்கெல்லாம் அண்டம்னு பேர். அச்சாம் பாருங்க, அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னா இந்த அண்டம் எல்லாம் எதுல இருக்குது? ஆகாசத்துல. அண்டமாவது இருக்கிற மாதிரி இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த புழுகு கொஞ்சம் டாலரபிள் புழுகு. இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு கீழே பூமி சுத்துதா இல்லையா? சில பேருக்கு தலையே சுத்துது. உங்களுக்கு கீழே பூமி சுத்துதா இல்லையா? என் சயின்ஸ் கேள்வி. நல்லா சுத்துது, அப்ப ஏன் நீங்க விழல? இந்த பூமி சுத்துது, நீங்க விழல. அதாவது அண்டத்தில் பல செயல்கள் நடக்கின்றன, அவை வெளியில் தெரிவதில்லை, அது ஒரு விதமான பொய். அண்டம் இருக்கிறது, அந்த புழுகு நமக்கு தெரிவது போல் இல்லை, உண்மை வேறாக இருக்கிறது. இது அண்ட புழுகு. அச்சாம் பாருங்க, இதுவாவது இருக்குதா? ஆகாசம்னு ஒண்ணு போனா இல்லவே இல்லை. இது இருக்கிற புழுகு, அது இல்லாத புழுகு. அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு ஒரு வார்த்தையை தூக்கி போட்டான். பொய்யிலேயே எவ்வளவு ஆழமான விஷயம். வானம் என்பது இல்லாதது, ஆனால் இருப்பது போல் காட்டுவது. புத்தர் அதனால தான் தன்னுடைய சமய தத்துவத்தை வடிவமைக்கிற போது எல்லாரும் 5 பூதங்கள் என்று வடிவமைத்துக் கொண்டார்கள். ஆனா புத்தர் மட்டும் 4 பூதங்கள். நிலம், நீர், காற்று, ஆகாயத்தை ஒத்துக்கல. அவரு ஏன் ஒத்துக்கல? நெருப்பை ஒத்துக்கிட்டாரு, நிலம் நீர் காற்றை ஒத்துக்கிட்டாரு, ஆகாயம்ங்கிறதே கிடையாதுன்ட்டார். ஏன்னா இல்லாததுக்கு எப்படிடா பேர் வைப்ப? எனவே 4 பூதங்களை கொண்டுதான் சமய தத்துவத்தை ஆராய வேணும், 5 பூதம்னு சொல்லாது அப்படின்ட்டார் புத்தர். ஆகாசம்ங்கிறது இல்லவே இல்லை அப்படின்ட்டார். ஆனா நீங்க ஒண்ணு மறந்துடக்கூடாது, ஆகாசம்னு ஒண்ணு இல்லைன்னா நாம யாருமே இல்லை. ஆகாசம்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. பாருங்க, இந்த ஹால்ல இந்த பந்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க? இந்த பந்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க? நான் கொடுத்த கணக்கு கேட்கல, சும்மா சொல்றேன். இந்த பந்தலுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவாயிருக்குமா? 10 லட்சம் வச்சுக்குவோம் செலவாயிருக்கும். இந்த மேடைக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்? எல்லாம் செலவாயிருக்கும். உங்கள் சௌகரியப்படி போட்டுருங்க, ஏன்னா ஆடிட்லாம் கிடையாது, உங்கள் சௌகரியப்படி போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இவ்வளவும் போட்டிருக்காங்கல்ல, பந்தலில் குஞ்சம் வச்சுருக்குறாங்க, ஒயிட்டில் போட்டிருக்கிறாங்க, அங்கே ஒரு டிசைன் போட்டிருக்கிறாங்க, அங்கே ஒரு ஃபேன் போட்டிருக்கிறாங்க, லைட் போட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும், இவ்வளவு போட்டிருக்கிற இந்த பந்தலில் யூஸ்ஃபுல்லான இடம் எது தெரியுமா? காலியாக விட்டுருக்கிற இடம் தான். இது காலியாக விட்டதால தான் உங்கள் எல்லாரும் உள்ளே வந்து உட்காந்து எழுச்சி வெளியே போக வேண்டியது. நீங்கள் வீடு கட்டுறீங்களே, வீடு கட்டுறதுக்கு சவுத்துக்கு காசு உண்டு, ஜன்னலுக்கு காசு உண்டு, கூரைக்கு காசு உண்டு, தரைக்கு காசு உண்டு. இது எல்லா பொருளையும் போட்டு நடுவில் காலி இடம்னு ஒன்று இருந்தாதான் உள்ளுக்குள்ள நம்ம வாழ முடியும். இல்லாமையில் தான் இருப்பின் இருப்பே இல்லாமையில் தான் இருக்கிறது. அதனால பொய்யை ஒதுக்கிட முடியாது, பொய்க்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்குது. இந்த உலகத்தில் எதை நீங்க இல்லைன்னு சொல்றீங்களோ அதுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். வெளியிலேருந்து பார்த்தா இதுக்கு ஒரு பொருள் இருக்கு, உள்ளேந்து பார்த்தா அதுக்கு வேற ஒரு பொருள் இருக்கு.